mention of this mimicry by Mr. Ashok. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே சின்ன பசங்க சொன்னதுதான் சார் என்னால தாங்கிக்க முடியல. வரும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அதாவது குழந்தைகள் தினம் எப்பன்னு பேசுறான் ஒருத்தன். அதுக்கு சொல்றான், நேரு பிறந்தநாள் நவம்பர் 14, அவர் குழந்தைகள் பிடிக்கும், அதுதான் நவம்பர் 14 குழந்தைகள் தினம். செல்போன் வந்து இருந்து அவனுக்கு தெரியாத விவரமே இல்ல, புதுசா கிரியேஷன் பண்றான். என்ன சொல்றாங்கன்னா, பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே ஒன்னு சேர்றாங்க. கரெக்டா 10 மாசம் கழிச்சு நவம்பர் 14 குழந்தை பிறக்குது, அதான் சார் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறான். இப்படி ஒரு விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தை நமக்கு அவங்க சொல்லி தராங்க. கண்டிப்பா. அதனால இப்போ ட்ரெண்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்டேட்ல. இப்போ உங்களுக்காக இந்த அப்டேட் மிமிக்ரி வித் சாங். இதுல ஜானகி மேடம் வாய்ஸ் வந்து அப்படியே வந்துடும். கமல் சார் போர்ஷன் மட்டும் நான் பண்றேன். இதுல என்ன அப்படின்னா, லிரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், லிப் மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கணும், ஒரே டேக்ல பாடணும். நான் அங்க பாத்துட்டு பண்றேன். இப்போ அது மியூட்ல கமல் சார் இருக்கும், எல்லாமே நானே டப் கொடுக்குறேன். ஒரே டேக்ல ரெக்கார்டிங் தியேட்டர்ல எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். இதுல ராஜா சாருக்கும் கமல் சாருக்கும் இதையெல்லாம் தாண்டி இதை ரசித்த ரசிகர்களுக்கும் மஞ்சுமல் பாய்ஸுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சாத நன்றி சொல்லி, ரோட்டரி நான் ரெடி, நீங்க ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். குட் மார்னிங். அம்போட காதல் நான் எழுதும் கவிதாசி மாடல் இல்ல கடினமா இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவை படிச்சிட்டியா? அப்போ முதல்ல நான் கண்மணி சொன்னான்ல, இப்போ பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி வீட்டுல சௌக்கியமா?